ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேர் என்னன்னா 2026ல ரிலீஸ் ஆன டனூர் த லாஸ்ட் சாப்டர். அதாவது நம்ம ஓல்டு சேனல்ல டனூர் சீரிஸையும் அதே மாதிரி ஆஷி பார்ட் 1 பார்ட் 2 மூவிஸ பார்த்திருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். அந்த டனூர் சீரிஸே அந்த பிரான்சைஸே செம்மையா இருக்கும். இன்னைக்கு அந்த படத்தோட கடைசி பாகத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட இந்த மொத்த பிரான்சைஸுமே க்ளோஸ் பண்றாங்க போல. சரி, வளவளன்னு பேசாம சீக்கிரமாவே படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? படத்தோட ஓப்பனிங் சீன்ல இப்ப இருக்கிற ரிஷாவை காட்டுறாங்க. அவ பியானோல அவளோட ஃப்ரெண்ட்ஸோட பாடுற அந்த பாட்டை பியானோல வாசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு சின்ன வயசுல நடந்த அந்த சம்பவத்தை திரும்ப காட்டுறாங்க. அதாவது ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும் போது அவ தனியா இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு 5 பேய் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருப்பாங்க. அவங்களோட பேர் தான் பீட்டர், வில்லியம், ஹான்ஸ், ஹென்ரிக், ஜான்சன். இவங்க 5 பேர் கூட தான் ஹீரோயின் சின்ன வயசுல விளையாண்டுகிட்டு இருந்திருப்பா. ஒரு கட்டத்துல இவளோட நடவடிக்கையை பார்த்துட்டு ஒரு ஷாமான கூட்டிட்டு வந்து ரிஷாவோட அம்மா அவளோட 3வது கண்ணை மூடி இருப்பாங்க. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த 5 பேய் ஃப்ரெண்ட்ஸும் ரிஷாவோட கண்ணுக்கு தெரிவாங்க. அவளை பிரச்சனையில இருந்து நிறைய இவங்க தான் காப்பாத்தி இருப்பாங்க. ஆனா ரிஷாவுக்கு ஒரு கட்டத்துல இவங்க கூட இருக்கிறதே ஒரு தொல்லையாவே இருக்கிற மாதிரி அவ ஃபீல் பண்ணவும், எங்களால இனிமே உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இனிமே உன் கண்ணுக்கு எந்த ஒரு பேயும் தெரியாது, நீ நிம்மதியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே மறைஞ்சு போயிருப்பாங்க. அதுல இருந்து ஹீரோனுக்கு அவங்க 5 பேரும் கண்ணுக்கு தெரியாமே போயிருவாங்க. அதனாலதான் திரும்ப திரும்ப இப்ப ஹீரோனும் அந்த பாட்டை வாசிச்சுக்கிட்டே அவங்க பேரை கூப்பிட்டுக்கிட்டே அவங்க கண்ணுக்கு தெரியுதாங்களா அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா தெரியவே மாட்டாங்க. அதை நினைச்சுதான் இப்ப ஹீரோனை அழுதுகிட்டு இருக்கா. அப்படி கட் பண்ணி ஒரு டான்ஸ் தியேட்டரை காட்டுறாங்க. அந்த தியேட்டர்ல நிறைய பேர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுல மெயின் ஆடிக்கிட்டு இருக்கிறதா நம்ம ரிஷாவோட தங்கச்சி ரீரி. அவ இப்ப நல்லா வளர்ந்துட்டா. அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸோட எண்ட்ல டக்குன்னு அங்கே கரண்ட் ஆஃப் ஆகுது. என்னன்னு பார்த்தா ரீரிக்கு இன்னைக்கு பர்த்டே போல சர்ப்ரைஸா அங்கேயே வச்சு அவளுக்கு செலிப்ரேட் பண்றாங்க. அதே நேரத்துல இவங்க கூட டிமோஸும் இருக்கான். டிமோஸ் திடீர்னு ரீரிய ப்ரொபோஸ் பண்ணிடுறான். ரிங்க கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க அவளும் ஒத்துக்கிறா சந்தோஷமா. அதனால அங்க எல்லாருமே ஹாப்பி ஆயிடுறாங்க. இவங்க எல்லாருமே இங்க ஹாப்பியா இருக்கிற அதே நேரத்துல அதே அந்த ஸ்டேஜுக்கு கொஞ்சம் தூரத்துல திடீர்னு யாரோ வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்தா ஒரு பேய் மாதிரி தான் தெரியுது. அப்பதான் அந்த பேய முழுசா காட்டுறாங்க. அந்த பேயும் அப்படியே திரும்பி நிக்குது. அப்ப பாருங்க, அதோட தலையில ஒரு கொண்ட ஊசி மாதிரி இருக்கு. அப்படி கட் பண்ணி ரீரியும் இப்ப அந்த ஸ்டேஜ்ல இருக்க ஒரு லாக்கர்ல தன்னோட பொருட்கள் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப கஃபரோட கதவை டக்குன்னு மூட பக்கத்துல லாரஸ் நிக்கிறாங்க. அவங்க பார்த்து ஃபர்ஸ்ட் பயந்து போயிடுறா. லாரஸ் அப்படிங்கிறது இவங்களை சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்ட ஒரு லேடி தான். அவங்களும் கங்க்ராச்சுலேஷன் அப்படி சொல்லிட்டு உனக்கு நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த பேய் தலையில குத்தி இருந்த அதே கொண்ட ஊசியை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரீரிய போய் உட்கார வச்சு அவ தலையில இருக்கிற அவளோட முடிய கொண்ட போடுறாங்க. கொண்ட போட்டுக்கிட்டே நான் உன்னை சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ ரொம்ப நல்லாவே டான்ஸ் ஆடுவ, நீ தொடர்ந்து டான்ஸ் ஆடினா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், உன்னோட கெரியர்ல நீ முன்னேறுவ, ஆனா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட இது எல்லாமே மொத்தமா அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு டிமோஸ் போட்ட அந்த மோதிரம் ரொம்பவே லூசா இருக்கு போல. அதை பாத்துக்கிட்டு இருக்கும்போது லாரஸ் இப்படி சொன்ன உடனே என்ன சொல்றீங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த மோதிரம் அப்படியே கீழே விழுந்துருது. அது தூரமா போய் விழவும் ரீரியும் அதை எடுக்கிறதுக்காக போக அப்பதான் காட்டுறாங்க அங்க உட்கார்ந்துகிட்டு இருந்தது லாரஸ் கிடையாது, அந்த தியேட்டரை பார்த்தா அதே பேய் தான். அந்த பேய் பார்க்கவே அவ்வளவு கொடூரமா இருக்கு. அதுக்கப்புறம் மோதிரத்தை எடுத்துக்கிட்டு இருந்த ரீரியை நோக்கி அந்த பேய் மெதுவா நடந்து வர ரீரியும் அந்த மோதிரத்தை எடுத்துட்டு மறுபடியும் திரும்பி பார்த்தா அங்கிருந்த லாரஸ காணோம். அதனால குழப்பமான ரீரியும் லாரஸ் அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறா. அதுக்கப்புறம் அவளும் அங்கிருந்து கிளம்பிடுறா. அப்படியே கட் பண்ணி இப்ப அக்காவும் தங்கச்சியும் படுத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது டிமோஸ் கொடுத்த அந்த ரிங்க செம்ம அழகா இருக்கு, அவன் ரொம்பவே ரொமான்டிக்கா இருக்கான் அப்படின்னு ரிஷாவும் ரீரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமால, இந்த ரிங் ரொம்ப அழகா இருக்குல்ல, ஆனா இது கொஞ்சம் பெருசா தான் இருக்கு அப்படி மாதிரி ரீரியும் சொல்லவும் இத நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ரிஷாவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பதான் ரிஷாவும் என் செல்ல தங்கச்சி ரீரி இன்னொருத்தவங்களுக்கு மனைவியாக போறா, இனிமே காலையில எந்திரிச்சு உடனே உன் ஹஸ்பண்டுக்கு நீ சமைச்சு கொடுக்கணும் அப்படி சொல்ல எனக்கு சமைக்கவே தெரியாது அப்படின்னு ரீரியும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரீரியும் ரிஷா கிட்ட ஏக்கா எனக்கு முதல்ல கல்யாணம் ஆக போகுது, உனக்கு இன்னும் பிரச்சனை இல்லையே அப்படி சொல்ல ரிஷாவும் யோசிச்சுட்டு எனக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் ஆகுறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான், என்ன டிமோஸும் இப்ப ஒரு குடும்பத்தை நடத்துற அளவுக்கு நல்ல நிலைமையில தான் இருக்கான், அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணணும், நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்றது இதுதான் சரியான நேரம், நீங்க லாங் டிஸ்டன்ஸா இருந்தாலுமே உங்க லவ் இந்த மாதிரி பிரேக்கப் ஆகல அப்படின்னு ரிஷாவும் சொல்ல ஏன்க்கா இப்படி பேசுற அப்படின்னு ரீரியும் கண் கலங்குறா. அதுக்கப்புறம் ரீரியும் இன்னைக்கு நைட்டு உன்னை கட்டிப்பிடிச்சு இங்கே நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அக்காவை கட்டி பிடிச்சு அங்கேயே தூங்க ஆரம்பிக்கிறா. அப்படியே கட் பண்ணி நடு ராத்திரி காட்டுறாங்க. அந்த வீடு இப்ப ரொம்பவே அமைதியா இருக்கு. அதே நேரத்துல அந்த வீட்டோட வெளிக்கதவு இருக்குல்ல அது இப்ப தானாவே ஓபன் ஆகுது. அதே நேரத்துல ரிஷாவும் தண்ணி தாகம் எடுக்கவும் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரா. அப்ப வெளிக்கதவு திறந்திருக்கவும் யார் இந்த கதவு திறந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பாத்துக்கிட்டு அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பாக்குறா. அதே நேரத்துல அவளோட அங்கிளையும் கூப்பிட்டு பாக்குறா. யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப பாருங்க, அவளுக்கு பின்னாடி இருந்து அந்த பேய் நடந்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரிஷாவும் வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவ ஒரு கஃபோட பாக்குறா. அந்த கஃபோடுக்குள்ள இவளோட 5 பேய் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ரிஷா கொடுத்த அந்த பொம்மைகள்லாம் அங்கேதான் வச்சிருப்பா போல. அவங்க மறையறதுக்கு முன்னாடி இந்த பொம்மைகளை இவள்கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த பொம்மை
பொம்மைகள் எல்லாத்தையுமே டேபிள்ல எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ரீரிக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவங்க 5 பேரோட பேரை சொல்லி கூப்பிட்டு பாக்குறா. அவங்க கண்ணுக்கே தெரியல. அதனால ஃபீல் பண்ணிட்டு மறுபடியும் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறா. அடுத்து ரிசாவும் வந்து தன்னோட தங்கச்சிக்கு பக்கத்துல படுக்க ரீரியும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்ப ரீரியும் தூக்க கலக்கத்துல பக்கத்துல தன்னோட அக்காவோட கை அப்படி நினைச்சு பக்கத்துல தான் பேய் படுத்திருக்கு போல அதோட கையெடுத்து தன் மேல போட்டுக்கிட்டு நல்லா தூங்குறா. அப்படியே கட் பண்ணி இப்ப விடிஞ்சிருச்சு போல. ரிசாவும் வேலைக்கு கிளம்பி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. தன்னோட அம்மாவோட கிச்சன்ல டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அம்மா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா அப்படின்னு சொல்றா. அதாவது தனக்கு முன்னாடி தன்னோட தங்கச்சியோட கல்யாணம் நடக்கிறது தனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தன்னோட அம்மா கிட்ட சொல்ல நம்ம இதை பத்தி ரீரி எந்திரிச்ச உடனே அவள்கிட்டயே கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ரிசாவும் தூங்கி எந்திரிச்சு கிச்சனுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கா. அவளை பார்க்கும் போதே நல்லாவே தெரியுது அவளோட உடம்பே ரொம்பவே டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க வந்தவ ரிசா கிட்ட காப்பியை வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல அவளோட அம்மாவும் ரீரி உன்னோட 2 ஆண்டியும் இன்னைக்கு வீட்டுக்கு வராங்க, உன்னோட கல்யாண ப்ரிப்பரேஷனை பத்தி பேசுறதுக்காக நிறைய சடங்கு படங்களா இருக்கு, அது எல்லாத்தையுமே பத்தி பேசணுமா, அதனால நீயும் டிமோஸும் கண்டிப்பா அதுல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு டீ எடுத்துக்கிட்டு ரிசாவும் குடிச்சுக்கிட்டு அதை அவளும் கேட்டுக்கிட்டு இருக்கா. இவங்க என்னதான் சொன்னாலும் ரீரி கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. அவ அமைதியா டீ குடிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவளோட அம்மாவும் கல்யாண வேலை நிறைய இருக்கிறதுனால நீ கண்டிப்பா டான்ஸ் பிராக்டிஸ் எல்லாம் கட் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படி சொன்ன அடுத்த செகண்டே அவ குடிச்சுக்கிட்டு இருந்த அந்த காஃபி மக்க கீழே போட்டு டங்குன்னு உடைச்சிடறா. அப்பதான் ரீரி சுயனுக்கு வந்த மாதிரியே தெரியுது. அவ முகத்தை பார்த்தா அப்படிதான் தெரியுது. இவங்க 2 பேரும் மிரண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கீழே உடைஞ்சு கிடக்குற அந்த காஃபி மக்க இப்ப ரிசா தான் அதை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அப்படி கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் ரீரியோட காலை பாக்குறா. ரீரியோட கால்ல ஏதோ காயம் ஏற்பட்ட மாதிரியான தழும்புல இருக்கு. அத ரிசாவும் பாக்குறா. அப்படி கட் பண்ணி அடுத்த சீன்ல இப்ப ரிசாவும் தன்னோட தங்கச்சி ரீரிய அவ டான்ஸர் அந்த டான்ஸ் தியேட்டர்ல வந்து இறக்கி விட்டுக்கிட்டு இருக்கா. அப்பவும் ரீரியோட காலை பாக்குறா. அவ காலு இன்னும் அதிகமான மாதிரிதான் இருக்கு. அதனால ரிசாவும் டான்ஸ பார்த்து பத்திரமா ஆடு அப்படின்னு சொல்ல ரீரியும் சரின்னு சொல்லிட்டு இறங்கி போயிடுறா. அதுக்கப்புறம் ரிசாவும் கார் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல சிக்னல் விழவும் அந்த இடத்துல காரை நிப்பாட்டுறா. அப்ப பாருங்க பேக்ரவுண்ட்ல ஒரு சர்ச் பெல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. பசங்களும் அந்த இடத்த கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு கால் வர மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா ரீரி தான் தன்னோட போனை விட்டுட்டு போயிட்டா போல. போனை ஓபன் பண்ணி பார்த்தா டிமோஸ் தான் கால் பண்ணிக்கிட்டு இருக்கான். டிமோஸ் கிட்ட போனை ரீரி விட்டுட்டு போயிட்டா அப்படி சொல்ல அவன் ஏதாவது சொல்லிருப்பான் போல. நான் அவகிட்ட சொல்லிடுறேன் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் திரும்ப அந்த டான்ஸ் தியேட்டருக்கு காரை திருப்பிக்கிட்டு வரா ரிசா. இப்ப ரிசாவும் அந்த டான்ஸ் தியேட்டருக்குள்ள இறங்கி நடந்து வந்துகிட்டு இருக்கா. அப்ப பாருங்க சைடுல இந்த பேய் உட்காந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த தியேட்டர் ஸ்டேஜுக்கு போயிட்டு ரீரி அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறா. யாருமே இல்ல. அதே நேரத்துல அந்த பேயும் பின்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கு. அப்ப ஏதோ ஒண்ணு ஃபீல் ஆன மாதிரி ரிசாவும் அந்த ஸ்டேஜுக்கு அந்த பக்கமா போறா. தெரிய விளக்கிட்டு பார்த்தா இப்ப அவ வேற ஒரு இடத்துல இருக்கா. அவ எங்க இருக்கா அப்படி சொல்லிட்டு அவளுக்கே தெரியல. அப்ப திடீர்னு அவ கைய பாக்குற கையெல்லாம் அப்படியே எரிஞ்சு போன மாதிரி இருக்கு. அவ முகமும் அதே மாதிரி எரிஞ்சு போன மாதிரி இருக்க. அவ பயந்து போயிடுறா. அதே நேரத்துல ஒரு 4 நர்ஸ் ஸ்ட்ரெச்சரை வேகமா தள்ளிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இவளை தூக்கி ஸ்ட்ரெச்சர்ல போட்டுட்டு தள்ளிட்டு போய்கிட்டு இருக்க. அப்பதான் அவ பாக்குறா அந்த நர்ஸ் யாருக்குமே முகமே இல்ல. திடீர்னு அந்த நர்ஸுக்கு 4 பேருமே ஹீரனை தூக்கி ஒரு சவப்பெட்டியில போட்டு அந்த சவப்பெட்டியை மூடுறாங்க. அப்பதான் தெரியுது அந்த சவப்பெட்டி ஹென்ரிக்கோட சவப்பெட்டி அப்படின்னு. ரிசாவும் என்னை வெளியில விடுங்க அப்படின்னு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எப்படியோ சவப்பெட்டியை உடச்சிட்டு வெளியில வரும்போது இப்ப அவ ஸ்டேஜ்ல இருக்கா. ரிசாவுக்கு ஒண்ணுமே புரியல. சுத்தி முத்தியும் பாத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ரீரி வந்து கூப்பிடவும் மிரண்டு போயிடுறா. அதுக்கப்புறம் தான் என்னாச்சு அப்படின்னு ரீரி கேட்க எனக்கு இங்க ஏதோ ஒண்ணு தப்பா படுது, கொஞ்சம் பார்த்து பத்திரமாரி அப்படி சொல்லிட்டு நீ போனை விட்டுட்டு வந்துட்ட, டிமோஸ் கால் பண்ணிருந்தா அப்படின்னு போனை கொடுக்க அவளும் எதுவுமே பேசாம அந்த போனை புடுங்கிக்கிட்டு அவ பாட்டுல நடந்து போறா. ரிசாவுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப ரீரியும் கண்ணாடிகளுக்கு முன்னாடி டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு இடத்துல நின்றுகிட்டு டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி ரீரியும் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு பின்னாடி அந்த பேய் நிக்கிற மாதிரி இருக்க. அவளும் பயந்து திரும்பி பாக்குறா. அப்ப கண்ணாடியில இருக்கிற அவளோட ரிஃப்ளெக்ஷன் அதுல ஒரே ஒரு ரிஃப்ளெக்ஷன் மட்டும் அவளை அப்படி திரும்பி பாக்குது. இன்னொரு பக்கம் ரிசாவும் தான் வேலை பார்க்கிற இடத்துல இருக்கிற ஒருத்தங்கிட்ட அவன் அவளோட ஃப்ரெண்டு தான் போல அவங்கிட்ட மோதிரத்தை ரீசைஸ் பண்ற இடம் உனக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க என்ன மோதிரம் அப்படின்னு கேட்க என்னோட தங்கச்சி கல்யாணம் ஆக போகுது அதுக்கு போட்ட மோதிரம் அப்படி சொல்ல என்ன சொல்ற உனக்கு முன்னாடியே உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆக போதா அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுல சிரிக்கிறான். இங்க தொடர்ந்து ரீரியும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பேய் வந்து அவளை முன்னாடி பயமுறுத்த அவளும் பயந்து போயிட்டு கீழே விழுந்துடுறா. அதே நேரத்துல ரிசாவும் ரெஸ்ட் ரூம் போய்கிட்டு இருக்கும்போது யாரோ பயங்கரமா கதவு தட்டுற மாதிரி இருக்கவும் யாரது அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவளும் பக்கத்துல இருக்கிற அந்த பாத்ரூமுக்கு கீழே குனிஞ்சு பார்க்கும்போது யாரோ மேல ஏறுற மாதிரி இருக்கு. சரின்னு மேல பார்த்தா யாரோ கையை எடுக்கிற மாதிரி இருக்கவும் இவளுக்கு பயம் வந்துடுது. அதே நேரத்துல அந்த சர்ச் பெல் அடிக்கிற சத்தமும் கேட்க ஒரு வித பயத்தோடையே பாத்ரூம் கதவை ஓபன் பண்றா. அவ இப்ப வேற ஒரு இடத்துல இருக்கா. இவ எந்த இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரியல. அதே நேரத்துல ஹென்ரிக்கும் அங்கிருந்து ஓடுற மாதிரி ஹீரனுக்கு தெரியவும் இவளும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஹென்ரிக் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடி போக அப்ப ஏதோ தட்டி விட்டு கீழே விழுந்த மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா பக்கெட் தட்டி விட்டு தான் கீழே விழுந்திருக்கா. கீழே விழுந்த ஹீரனுக்கு தலையில அடிபட்டு பயங்கரமா ரத்தம் போய்கிட்டு இருக்கு. அப்ப தரையில பாருங்க கீழே விழுந்திருக்கிறது ஹேண்ட்ஸ் மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் ஹீரனுக்கு முழிப்பு வருது. அவ இப்ப பாத்ரூம்ல தான் கீழே விழுந்து கிடக்குறா. முழிச்சு பார்த்தவ ஹேண்ட்ஸ் ஹென்ரிக் நான் உங்களை பார்த்தேன் எங்க இருக்கீங்க
இருக்கீங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அவ முன்னாடி இருக்கிற பாத்ரூம் ஓபன் பண்ணி பாக்குறா. அங்க யாருமே இல்ல. அதுக்கப்புறம் குழப்பத்தோட ரிஷாவும் அங்கிருந்து கிளம்பி போறா. அப்ப பாருங்க அங்க இருக்கிற கண்ணாடியில அவளோட அந்த 5 ஃப்ரெண்ட்ஸ் அங்க நிக்கிறாங்க. அவளால நம்மள இன்னும் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல டான்ஸ் பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரீரியும் அந்த தியேட்டர்ல இருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கா. அப்ப சைடுல அந்த பெண் நடந்து போற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவ அங்கிருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது அந்த தியேட்டர்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற எல்லா லைட்டும் ஆஃப் ஆன் ஆகுது. அதை பார்த்து அவளுக்கு பயம் அதிகமாக அதனால வேகமா அங்கிருந்து கிளம்பல அப்படின்னு பார்க்கும்போது கதவை ஓபன் பண்றா. கதவு தன்னால மறுபடியும் சாத்திக்குது. அதோட கதவை ஓபன் பண்ணவே முடியல. கதவை திறங்க அப்படின்னு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கும் போது அந்த தியேட்டர்ல எரிஞ்சுக்கிட்டு இருந்த எல்லா லைட்டுமே ஆஃப் ஆயிடுது. அதனால பயந்து மிரண்டு போன ரீரியும் தன்னோட போன் லைட்டை எடுத்து சுத்தி முத்தி அடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவரோட பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரியான ஒரு சத்தம் கேக்குது. அதனால யாருது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே போன் லைட்டை அங்கே இங்கேயும் அடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அதே நேரத்துல என் பேரு அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. அவளும் முன்னாடி அடிக்கும் போது என்னோட பேரு சாண்டிங் அப்படி சொல்லிக்கிட்டே அந்த பேயும் பயங்கரமா நின்னுகிட்டு இருக்கு. அதை பார்த்து இவளும் பயங்கரமா கத்துறா. அப்படி கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு ரீரிய பிக்கப் பண்றதுக்காக இப்ப டிமோஷன் வந்திருக்கான். அவன் அந்த தியேட்டருக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ரீரியும் ஸ்டேஜ்ல ரொம்ப நேரமா ஏதாவது டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த தியேட்டர்ல தான் அவனோட பேக் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போறான். அங்க போயிட்டு அந்த பேக்கை வச்சுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற ரீடி கிட்ட போயிட்டு ரீரிய திருப்ப அவ ரொம்பவே வினோதமா பாத்துக்கிட்டே எதுக்கு டான்ஸ் ஆடுறத தடுக்கிற, அவ டான்ஸ் ஆடுறத உன்னால தடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் ரீரி அப்படின்னு கூப்பிடவும் அவ சுயனுக்கு வர்றா. நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க நான் தானே உன்னை பிக்கப் பண்ண வரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல அவளும் ஒரு மாதிரி பயந்தபடியே அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. இவனும் பேக் எடுத்துக்கிட்டு பின்னாடியே போறான். இப்ப ரீரியும் வந்து கார்ல ஏற பின்னாடியே வந்த டிமோஸும் கார்ல ஏறி உட்கார்றான். அதுக்கப்புறம் ரீரி கேட்ட டிமோஸோ நீ இப்படி டான்ஸ் ஆடி நான் பார்த்ததே இல்லையே, நீ என்ன சுண்டனீஸ் லாங்குவேஜ்ல எல்லாம் பேசுற, நீ என்ன சொன்னே எனக்கு புரியல, அது மட்டும் இல்லாம உன் உடம்புல காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இவன் என்ன சொன்னாலும் அவ எதுவுமே பேசாம அமைதியாவே உட்காந்துக்கிட்டு இருக்கா. நீ என் மேல கோவமா எதுவும் இருக்கியா சாரி அப்படி சொல்லிட்டு அப்போ அவ எதுவுமே பேசாம இருக்கவும் சீட் பெல்ட்டை மாட்டிட்டு சோகத்தோட காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா கார் ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. இவன் காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த பக்கமா பாருங்க அந்த பேய் டான்ஸ் அடிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கு. இவனும் கார் ஸ்டார்ட் ஆகாம இருக்கவும் திரும்பி பக்கத்துல பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருந்த ரீரிய காணோம். சீட் பெல்ட் மட்டும் போட்டபடியே இருக்கு. அப்ப டக்குன்னு ரீரியும் வந்து கார் கண்ணாடி திட்டுட்டு என்னை விட்டுட்டு போலான்னு நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்ல இவனும் டோரை ஓபன் பண்றான். அவளும் உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு சீக்கிரம் போ எங்க அம்மா வெயிட் பண்ணுவாங்க அப்படி சொல்ல அப்ப நாம தான் ஏதோ குழம்பிட்டோம் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு டிமோஸும் கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறான். கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக உங்க ஆண்டி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மா ரீடி கிட்ட சொல்லிருப்பாங்கல்ல. அதனால இப்ப எல்லாருமே வந்திருக்காங்க போல. எல்லாருமே டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு ரீரியோட கல்யாண பேச்சு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ரீரி மட்டும் வினோதமா சாப்பிடாம ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்ப திடீர்னு யாருக்கு கல்யாணம் அப்படி மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட அவளோட அம்மாவும் ரீரி இப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவ ஏதோ ஜோக் பண்றா அப்படி சொல்லிட்டு பேச்ச மாத்தி வேற ஒரு பேச்சை பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது ரீரியும் டிமோஸ் போட்ட அந்த மோதிரத்தை கலட்டி அதையே பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறத ஹீரோனுமே பாக்குறா. ரிஷாவும் அதை பாத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல ஏதோ வினோதமா நடக்க ஆரம்பிக்கிற மாதிரியும் சர்ச் பெல் அடிக்கிற சவுண்டும் அதே இடத்துல இவரோட ஃப்ரெண்ட்ஸோட பாடுவல்ல அந்த பாட்டை வயலின்ல யாரோ வாசிக்கிற மாதிரியான ஒரு சத்தமும் கேக்குது. அப்படி அந்த சத்தம் கேட்டுக்கிற அதே நேரத்துல அங்க இருக்கிற கரண்ட் எல்லாமே ஆஃப் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம அங்க உட்கார்ந்துகிட்டு இருந்த எல்லாருமே அப்படி ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. அப்ப திடீர்னு ரிஷாவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரேடியோ இருக்கு போல. அந்த ரேடியோவுல யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்க. அதாவது இது என்ன யாரும் பாண்டுங்ல இருந்து இன்னைக்கு டேட் 1947 மார்ச் 7 டைம் 8 மணி நிப்பான் லம்பாக்க கைப்பற்றிட்டாங்க. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவங்க எல்லா இடத்தையுமே ஆக்கிரமிச்சிருவாங்க. எல்லாருமே ரெடியா இருங்க. ராஜா வாழ்க ராணி வாழ்க அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த ரேடியோவும் கட் ஆகுது. ஹீரோனும் ரிஷாவுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த வீட்டை சுத்தி திடீர்னு போர் நடக்கிற மாதிரியான துப்பாக்கி குண்டுகள் சுடுற அந்த சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இவளுக்கு ஒண்ணுமே புரியாம எந்திரிச்சு நிக்கிறா. அடுத்த செகண்டே ஒரு சத்தம் என்னன்னு பார்த்தா இப்ப ரிஷாவோட கை ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அதே நேரத்துல அவ கழுத்தை யாரோ வெட்டின மாதிரி இருக்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அவ கழுத்து துண்டா கீழே விழுகுது. அப்படி பார்க்கும்போது கீழே விழுந்திருக்கிறது வில்லியமோட உடம்பு மாதிரி இருக்கு. அதை ரிஷாவும் பாத்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ரிஷாவோட அம்மாவும் கூப்பிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அப்பதான் ரிஷாவும் சுயனுக்கு வரா. அடுத்த செகண்டே ஹீரோனோட தங்கச்சி ரீரியும் அவ கிட்ட வந்து அதாவது அவளை பொசஸ் பண்ணிக்கிற அந்த பேயும் அவங்க இறந்தது ரொம்பவே வலியா இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க எனக்கெல்லாம் கல்யாணம் வேணாம் அப்படி சொல்லிட்டு அவங்க கூப்பிட கேட்காம அப்படி மேல ஏறி போயிடுறா. அங்க உட்காந்துக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் இவன் இப்படி பேசிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. அதே நேரத்துல டிமோஸும் அவன் போட்ட அந்த மோதிரத்தை ரீரி கழட்டி சேர்லயே வச்சுட்டு போயிருக்கா. அப்படி இதையும் பாக்குறான். அப்படியே கட் பண்ணி இப்ப ஹீரோயினும் ரீரியோட ரூமுக்கு போயிட்டு கதவை தட்டி ரீரி ஏன் அப்படி பேசிட்டு வந்த, நான் தான் சொன்னல எனக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் ஆகிறது ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி உனக்கு யார் சொன்னா, அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்கள பாத்தியா அப்படின்னு ரிஷாவும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்கா. அப்ப திடீர்னு கதவு தானாவே ஓபன் ஆகுது. அதனால ரிஷாவும் ஒரு வித பயத்தோட மெதுவா கதவு திறந்து உள்ள போகும்போது கட்டில ரீரியும்
உட்காந்துக்கிட்டு கொண்டை போட்டுட்டு அந்த பேயோட கொண்டை ஊசியை குத்திக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு அந்த பேய் குரல் கேட்க ஆரம்பிக்குது. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிவை, அவங்களால என்ன தடுக்கவே முடியாதுன்னு அப்படின்னு சொல்ல அந்த சத்தத்தை கேட்டு ரிசாவும் பயந்துகிட்டு கண்ணாடியில பாக்க அப்ப அவளுக்கு பின்னாடி இருக்கிற ஜன்னல தொங்க விட்டு இருக்கிற அந்த துணிக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி ஹீரனுக்கு தெரியவும் ஹீரன் மெதுவா போயிட்டு அதை எடுத்து பாக்குறா. ஆனா அங்க இப்படி எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் டக்குன்னு திரும்பி பார்த்தா கட்டில உட்காந்துக்கிட்டு இருந்த ஹீரனோட தங்கச்சியுமே காணோம். ஆனா அடுத்த செகண்ட் டக்குன்னு ரிசாவுக்கு பக்கத்துல நின்னுகிட்டு இங்க இருந்து வெளியில போ, எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்ல இவ ஏன் இப்படி வினோதமா நடந்துக்கிறா அப்படின்னு தெரியாம ரிசாவும் ஒரு வித பயத்தோடைய கதவை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரனோட வீட்டுக்கு வந்திருந்த அவங்க 2 ஆன்டியுமே அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்கள வெளியே அனுப்பி வச்சுட்டு ஹீரனோட அம்மாவும் ஒரு வித சோகத்தோடய உள்ள போக அப்ப டிமோஸும் அங்கேதான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அங்கே வந்து ரிசா கிட்ட டிமோஸும் ரீரிக்காவும் போட்ட அந்த ரிங்க அவள்கிட்ட கொடுத்துட்டு இத ரீரி கிட்ட கொடுத்துரு அப்படி சொல்ல இது ரொம்பவே பெருசா இருக்கு, இத ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னு ரிசாவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப டிமோஸும் ஹீரன் கிட்ட ரீரி இப்பெல்லாம் ரொம்பவே வினோதம் நடந்துக்கிறா, அவளுக்கு உனக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கிறது பிடிக்கல போல அப்படின்னு சொல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் அப்படின்னு ஹீரன் சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு தெரியும் அக்கா இருக்கும் போது தங்கச்சிக்கு கல்யாண ஏற்பாடுலாம் நடந்தா அதுல ஏதாவது ஒரு கெட்ட சகுனம் மாதிரி ஏதாவது நடக்கும்னு சொல்லுவாங்க, அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவனு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரனோ ரீரிக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்ல அப்ப இவனோ அந்த தியேட்டருக்கு போகும்போது ரீரி இருட்டான இடத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தது, அவ ஒரு வித்தியாசமான லாங்குவேஜ்ல அவன்கிட்ட பேசினது, அதுக்கப்புறம் அவ கார்ல வந்து ஏறும்போது அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த தியேட்டர்ல வினோதமா ஏதாவது பாத்தியா அப்படின்னு கேட்க இல்ல இப்பெல்லாம் என்னால பேய்களை பார்க்க முடியாது, நீ ஒன்னும் கவலைப்படாத, ரீரிக்கு ஒன்னாகாது, எல்லாமே சரியாடா அப்படி சொல்லி அவளை அனுப்பி வச்சுட்டு மறுபடியும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கான்டாக்ட் பண்ண முடியுமா, அவங்க கண்ணுக்கு தெரிய வைக்க முடியுமா அப்படின்னு அந்த பியானோவில அவங்க பாட்டை அவளும் பிளே பண்றா. பிளே பண்ணிட்டு அழுதுகிட்டே எனக்கு இப்ப கண்ணுக்கு தெரியுது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எல்லாமே ரொம்பவே கொடூரமா இருக்கு, அது எல்லாமே உங்களோட இறப்பு தானா, எனக்கு ஏன் இப்ப இது தெரிய ஆரம்பிக்குது, எனக்கு இப்ப நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கும் உங்களுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, இதுக்கும் ரீரிக்கு நடந்து இருக்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பீட்டர், எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அவளும் அழுதுகிட்டே மறுபடியும் பியானோவை பிளே பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப ஒரு கை வந்து அவ கையை டச் பண்ணுது, அது வேற யாரும் இல்ல அவளோட ஃப்ரெண்ட்ஸோட கைகள் தான், அவங்க எல்லாருமே அவளை சுத்தி தான் இருக்காங்க, இவளோட கண்ணுக்கு தான் அவங்க தெரிய மாட்டாங்க. அப்ப பீட்டர் நீ அவளை பொசஸ் பண்ணு அப்படின்னு அதுல ஒரு ஃப்ரெண்டு சொல்ல இல்ல வில்லியமோட டெத்தை இப்பதான் அவ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா, அது ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு, இன்னைக்கு நைட் மறுபடியும் ஒரு டெத்தை அவளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு பீட்டர் சொல்லிடுறான். அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க ஹீரோனோட அம்மாவும் ரீரியோட கல்யாணத்துக்காக எல்லா ஏற்பாடுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நாளைக்கு ஒரு சடங்கு இருக்கு போல, அதுக்கான ஏற்பாட்டை பண்ணிட்டு அங்க ஹீரோன் உட்கார்ந்துகிட்டு இருக்கமோ அவகிட்ட வந்து நாளைக்கு சடங்கு இருக்கு, அதுக்கு நீ ரெடி தானே, நீ ரெடியா இல்லேட்டா இப்ப நடக்கிற எல்லா தடங்களும் உண்மையா போயிடும் அப்படி சொல்ல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லமா, எனக்கு முன்னாடி அவளுக்கு கல்யாணம் ஆகுறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாமே ஹாப்பி தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க, ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்க ஒண்ணுமில்லமா என் உடம்புல ரொம்பவே டயர்டா இருக்கு, அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, என்ன பொசஸ் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோயினும் ஆமா என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ என்னால இப்ப பார்க்க முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும், ஆனா இப்ப ரீசெண்டா நடக்கிற எல்லாமே அவங்க என்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்ல நினைக்கிற மாதிரி தெரியுது, அதுக்கும் ரீரிக்கும் இப்ப நடந்துக்கிறதுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படி சொல்ல அப்பதான் ஹீரோயினோட அம்மாவும் ரீரியை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நினைக்கிறியா அப்படின்னு கேட்க அவளும் ஆமான்னு சொல்றா, ஆனா இது எல்லாமே சரியாட நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படி சொல்ல அப்பதான் ரிசாவோட அம்மாவும் உன்னை யோசிச்சுட்டு உன்னோட சின்ன வயசுல ஒரு ஷாமன் வந்து உன்னோட 3வது கண்ணை மூடினாரு உனக்கு ஞாபகம் இருக்கா, அவரை போய் நீ பாரு, அவர் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படி சொல்ல ஹீரோனும் யோசிச்சு பாக்குறா. அப்படியே கட் பண்ணி அந்த ஷாமன் தான் காட்டுறாங்க. அவரை உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோனு கரெக்டா கார்ல வர அவர் திரும்பி பார்க்காமலேயே வாரிசா என்ன ரொம்பவே நல்லா வளர்ந்துட்ட அப்படி சொல்றாரு. இப்ப ரிசாவும் அந்த ஷாமன் கிட்ட என்னால இப்ப பேய்கள் எல்லாம் பார்க்க முடியாது, இறந்தவங்களோட ஸ்மெல்லும் எனக்கு இப்ப தெரியாது, ஆனா திடீர்னு ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சுத்தி இருக்கிற மாதிரி தெரியுது, அவங்க ஒன் பை ஒன்னா என்ன பொசஸ் பண்றாங்க, அவங்களோட இறப்ப என்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல நல்ல வேலை உனக்கு ஒன்னும் ஆகல, மத்தவங்களோட இறப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது ரொம்பவே கொடூரமா இருக்கும், எல்லாராலையும் தாங்கிக்க முடியாது, எனக்கு தெரிஞ்சு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படி சொல்ல என்னால எப்ப அவங்கள பார்க்க முடியும் அப்படின்னு ஹீரோன்னு கேக்குறா. அதுக்கு அந்த ஷாமனும் அமானுஷ்யமான உலகத்துல நம்மளால எதையுமே பண்ண முடியாது, எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்களாலதான் உன்னை கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல ஹீரோனும் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போறா. ஹீரோனும் இப்ப கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது ரோட்டுக்கு சைட்ல முகமில்லாத ஒரு சோல்ஜர் நிக்கிற மாதிரி இருக்கு, அவளை பார்த்து பயந்துகிட்டே காரை ஓடிட்டு வரும்போது டக்குனு காருக்கு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருக்க காரை வேகமா ஸ்டாப் பண்றா. அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கும் போது மறுபடியும் அந்த கார்ல இருக்கிற ரேடியோவுல இதுக்கு முன்னாடி டைனிங் டேபிள் உட்காந்துகிட்டு இருக்கும் போது ஒரு நியூஸ் கேட்டால இன்னைக்கு வருஷம் 1942 மார்ச் மாசம் 7ஆம் தேதி அப்படின்னு அது மறுபடியும் பிளே ஆக ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே டக்குன்னு ஆஃப் பண்றா. ஆனா இன்னொரு கை வந்து மறுபடியும் ஆன் பண்ணவும் திரும்பி பார்த்தா மறுபடியும் முகம் இல்லாத ஒரு சோல்ஜர் பக்கத்துல உட்காந்துகிட்டு இருக்க. அதை பார்த்து பயந்து போயிட்டு காரை விட்டு இறங்கி பயத்திலேயே பின்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது அப்ப திடீர்னு ஜான்சன் ஓடிற அங்கிருந்து அப்படின்னு ஜான்சனோட அம்மாவோட குரல் கேக்குது. மறுபடியும் திரும்பி பார்த்தா இப்ப அந்த இடமே
எல்லாமே வேற மாதிரி இருக்கு. வேற ஒரு இடத்துல இப்ப ஹீரோயின் நிக்கிறா. தூரத்துல பயங்கரமா வெடி வெடிச்சு தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நிறைய சோல்ஜர்ஸ் இவளை நோக்கி ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோயின் பயந்து போயிட்டு அங்கிருந்து வேகமா வீட்டுக்குள்ள ஓடலாம் அப்படின்னு பார்க்க மறுபடியும் இன்னொரு பக்கமா ஓடிக்கிட்டு இருக்கா. அப்ப பாருங்க பக்கத்துல இருக்கிற கண்ணாடியில இப்ப ஜான்சன் தெரியறான். அப்படி ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோயின் கீழே விழுக அவ ஒரு கல்லில விழுந்துட்டா போல. அவ வாயில அடிபட்டு பல்லெல்லாம் உடைஞ்சு போயிடுது. அந்த வழியில அவளும் துடிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மெதுவா எந்திரிச்சு நிக்கும் போது பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா பின்னாடி ஒரு 4 சோல்ஜர்ஸ் நின்றுகிட்டு இவளை பயங்கரமா சுட்டு கொன்னுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் மறுபடியும் முழிக்கும் போது காருக்கு முன்னாடி தான் படுத்திருக்கா. உடம்புல எந்த ஒரு காயம் இல்ல அப்படின்னு பாக்குறா. பல்லுமே சரியாதான் இருக்கு. அப்பதான் ஹீரோயின் நினைச்சு பாக்குறா ஒரு தடவை தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது ஜான்சனோட பல்லு மிஸ் ஆயிருக்கும். உன்னோட பல்லுக்கு என்னாச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்க அதுக்கு ஜான்சனோ அதை என்னால சொல்ல முடியாது, சொன்னா நீ ரொம்பவே கவலைப்படுவ அப்படின்னு சொல்லியிருப்பான். அத இப்ப ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட பேரை சொல்லி கூப்பிட்டு பாக்குறா. யாருமே அவ கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. நீங்க தான் அதை பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எதுக்காக அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் நீங்க இன்னும் என் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோனோ தன்னோட வீட்டுக்கு வர அவளோட ஃப்ரெண்ட்ஸுமே அங்கதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனோ கதவை திறந்துட்டு உள்ள போலாம் அப்படின்னு பாக்கும்போது அப்ப அவளோட ஃப்ரெண்ட்ஸும் பீட்டர் இதுதான் சரியான நேரம், இப்ப அவளை பொசஸ் பண்ணு, அவளோட கண்ணுக்கு நம்ம தெரிஞ்சாங்க அப்படின்னு அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கதவை திறந்த அடுத்த செகண்டே அங்க ரீரிய பொசஸ் பண்ண அந்த பேய் நின்னுகிட்டு இருக்கு. அதாவது ரீரியும் இப்ப ஹீரோனை பார்த்துட்டு நேரா அங்கே பாக்குது. அவளை பார்த்த உடனே ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெதுவா நடந்து அங்கே போய் நின்னுகிட்டு இவளை ஒரு மாதிரி திரும்பி பார்த்து சிரிக்குது. ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு அந்த பேயோட உருவம் அப்படியே தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு வித பயத்தோடைய ஹீரோனை உள்ள போயிடுறா. இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸும் அவ ரிசாவை நெருங்கிட்டா. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, அவ நம்ம வழியில குறுக்க வர்றா அப்படின்னு அந்த பேயை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கட் பண்ணி அடுத்த நான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோனோட அம்மா சொன்ன அந்த சடங்கு நடக்க போது போல எல்லாருமே ரெடியா இருக்காங்க. இப்ப ஹீரோன் என்ன பண்ணணும்னா ஹீரோயின் தன்னோட தங்கச்சியோட காலை போய் கழுவணும். அதாவது எனக்கு முன்னாடி உன்னோட கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம், உன்னோட கல்யாணத்துல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது, நானே உன்னோட கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்துவேன் அப்படின்னு ஹீரோன் சொல்லி ஒரு சடங்கு பண்ணணும் போல. அதுக்காக ரெடியா பூலாம் போட்டு தண்ணியை ரெடி பண்ணி ஹீரோன் கிட்ட போய் கொடுக்கறாங்க. இப்ப ரீரியா அவளோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கா போல. இப்ப ஹீரோனை தண்ணியை எடுத்துட்டு மெதுவா ஒரு வித பயத்தோடைய ரீரியோட ரூமுக்குள்ள போயிட்டு ரீரிக்கு முன்னாடி அந்த தண்ணியை வச்சுட்டு ரீரிய பாத்துக்கிட்டு அந்த சடங்குக்கு சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே சொல்றா. சொல்லிட்டு கால் எடுத்து அந்த காலை கழுவிக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ரீரியும் ஹீரோனோட காது கிட்ட வந்து கல்யாணம் தான் கஷ்டத்தோட ஆரம்பம் அப்படி சொல்ல ஹீரோனும் ஒரு வித பயத்தோடைய மேல பாக்க டக்குன்னு ரீரிய பொசஸ் பண்ணிருக்கிற அந்த பேயும் ஹீரோன் அந்த தண்ணிக்குள்ள முக்கி கொள்ள பாக்குது. திரும்ப எடுத்து திரும்ப முக்க ஆரம்பிக்குது. ஹீரோனால கடைசியில அதுல இருந்து வெளியில வரவே முடியல. அவ சாக போற அந்த நேரம் பயங்கரமா கத்துறா. அந்த கத்துன அடுத்த செகண்டே ஏதோ ஒண்ணு அவளை பொசஸ் பண்ண மாதிரி தெரியுது. பீட்டர் தான் இப்ப ஹீரோனை பொசஸ் பண்ணிருக்கான் போல. அப்படியே இப்ப ஹீரோனும் பீட்டரோட இறப்ப இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. பீட்டரோட வீட்டை சுத்தி நிறைய சோல்ஜர்ஸ் இருந்துகிட்டு உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோனும் பெட்ரூம்ல இருந்து தவழ்ந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பையன் பீட்டர் இந்த பக்கம் ஓடி வா அப்படின்னு கூப்பிட அவளும் எந்திரிச்சு வேகமா ஓடி போய்கிட்டு இருக்கும்போது எல்லா சோல்ஜர்ஸும் உள்ள நுழைய பாக்குறாங்க. அப்ப கண்ணாடியில பீட்டரோட உருவம் தெரியுது. இப்ப ஹீரோனும் அங்கிருந்து தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கும்போது அவளை துரத்துக்கிட்டு நிறைய சோல்ஜர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அங்கிருந்து அவளால தப்பிக்க முடியல. திடீர்னு அவளுக்கு முன்னாடி வந்த ஒரு சோல்ஜரும் பீட்டரை நெத்தி புட்டிலே சுட்டு கொன்னு இருக்காங்க. இப்ப டக்குன்னு பிரசனுக்கு கட் பண்ணி வராங்க. இப்ப ஹீரோனும் ரொம்பவே மயக்க நிலைக்கு போயிட்டா போல. அவளை எழுப்பவே முடியல. எல்லாருமே எழுப்பி பாக்குறாங்க. அப்ப எந்த ஒரு உணர்ச்சி இல்லாம பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஹீரோனை பொசஸ் பண்ணிருக்கிற அந்த பேயும் இப்ப ஹீரோனை பார்த்து ஒரு மாதிரி வினோதமா சிரிக்குது. அப்படி கட் பண்ணி இப்ப ஹீரோனை தூங்க வச்சுட்டு ஹீரோனோட அம்மாவும் ரொம்பவே டென்ஷனா வெளியில வராங்க. அந்த வீட்டுக்கு வந்த அந்த 2 ஆண்டியும் நம்ம மூட நம்பிக்கை அப்படி நினைச்சது எல்லாமே உண்மைதான் போலயே அப்படி சொல்லிட்டு நல்ல வேளை இதுல இவங்களுக்கு எதுவுமே ஆகல, சரி இப்ப தூங்கு, நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி டிமோஸோட வீட்டுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிடாம பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீன்ல இப்ப ரிசாவும் தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிட்ட வந்து ரிசா எந்திரி வா விளையாடலாம் அப்படி சொன்ன உடனே டக்குனு ரிசாவும் முழிக்கிற மாதிரி இருக்கு. அதே நேரத்துல அவளோட கண்ணுக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தெரியற மாதிரி இருக்கவும் அவளும் நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு விளையாட ஓடுறா. இப்ப ரிசாவும் வெளியில அவங்கள தேடிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. தேடி முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வரும்போது அந்த இடமே வித்தியாசமா மாற ஆரம்பிக்குது. நிறைய சோல்ஜர்ஸோட நிழல்லாம் சுத்தியும் தெரிய ஆரம்பிக்க அவளும் பயத்தோட திரும்பி பாக்குறா. பாத்துக்கிட்டு இருக்கும் போது அவளை யாரோ சுடுற மாதிரியும் கழுத்தை விட்டு அவளை கொல்ற மாதிரியும் தெரியுது. அதாவது அவளோட கடைசி ஃப்ரெண்டோட டெத்தையுமே இப்ப அவ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி நெத்தி போட்டுல சுட்டு கீழே விழுந்து கிடக்கும் போது அவளை சுத்தி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிக்கிற மாதிரி தெரியுது. இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸும் ரிசா எந்திரி அப்படின்னு எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப உண்மையிலேயே ஹீரோன் முழிச்சு பார்க்கும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவ கண்ணுக்கு தெரியறாங்க. இது கனவா இல்ல நிஜமா அப்படின்னு அவளும் கேட்க இத இன்னும் கனவுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்ல அப்பதான் இது எல்லாமே ரியல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்களை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கட்டி பிடிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே நாங்க எப்பவுமே உன் கூடவே தான் இருந்தோம், எங்களுக்கு வேற வழி
தெரியல, அதனாலதான் உன்னை பொசஸ் பண்ணி எங்களோட இறப்பை எல்லாத்தையுமே உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சோம். அப்பதான் உன்னால எங்களை பார்க்க முடியும்னு எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு அவங்கள சொல்ல, பரவாயில்ல அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிட்டு உங்களோட இறப்புகள் இவ்வளவு கொடூரமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அப்பதான் ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸும் எங்களுக்கு ரீரிய அந்த கொடூரமான பேய்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு வேற வழி தெரியல அப்படி சொல்லும் போது அப்பதான் அவங்க எல்லாருமே அந்த தியேட்டர்ல இருந்து வந்த அந்த பேய் இவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கும்ல அதை இவங்க பாத்திருக்காங்க. நானும் அந்த பேய் அந்த தியேட்டர்ல பாத்திருக்கேன். ரீரி சின்ன வயசுல டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன அந்த பேய் டிஸ்டர்ப் பண்ணிருக்கு அப்படின்னு இதுக்கு முன்னாடி அந்த படத்துல வந்த அந்த சீனை காட்டுறாங்க. ஆமா, அந்த பேய் அந்த தியேட்டர்ல இருக்கிற பேய் தான். அந்த தியேட்டர்ல இருக்கிற அந்த பேயோட பேர் சாண்டிங். இப்படி அவங்க எல்லாருமே அங்கே பேசி இருக்கிற நேரத்துல இதே நேரத்துல ஹீரோனோட அம்மாவும் ரீரியோட ரூம் கதவை தட்டி ரீரி ரீரி அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறாங்க. கதவு திறக்காம இருக்கவும் இவங்களே கதவை திறந்துட்டு உள்ள போய் பார்த்தா உள்ள படுத்திருந்த ரீரிய காணோம். என்னம்னு இவங்களும் கீழே வந்து பார்க்கும்போது கிச்சன்ல உட்காந்துக்கிட்டு ரீரியும் எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ போட்டிருக்க அந்த கொண்டையில அந்த பேயோட அந்த கொண்ட ஊசியுமே சொருகி இருக்கா. கீழே வந்த ஹீரோனோட அம்மாவும் நீ இப்படி சொல்லக்கூடாது, உனக்கு இப்ப கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்ல, எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஒரு பீங்கான் கண்ணாடி பூந்தொட்டி எடுத்து கீழே போட்டு உடைக்கிறா. அதை பார்த்து ஹீரோனோட அம்மாவும் பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே கீழே கடந்த அந்த பீங்கான் கண்ணாடி எடுத்துக்கிட்டு மெதுவா அவங்கள நோக்கி அவங்களுக்குள்ள வந்துகிட்டு இருக்கா. ஹீரோனோட அம்மாவும் பயந்து பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல டக்குன்னு கீழே விழுந்து அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரிசா என்னை வந்து காப்பாத்து அப்படின்னு பயங்கரமா கத்துறாங்க. அந்த சத்தம் கேட்டு ரிசாவாலோட ஃப்ரெண்ட்ஸ் வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. இங்க ரீரிய பொசஸ் பண்ணி இருக்கிற அந்த பேயும் ரீரியோட அம்மாவை குத்தி கொல்லலாம் அப்படின்னு போகும்போது எப்படியோ அங்க ரிசாவாலோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. டக்குன்னு பறந்து போயிட்டு ரீரியும் சோத்துல போய் இடிக்கிறா. என்னன்னு பார்த்தா அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் தான் சேர்ந்துகிட்டு ரீரிய பொசஸ் பண்ணி இருக்கிற அந்த பேயை பிடிக்கிறாங்க. வேகமா வந்து இவளை கட்டு அப்படின்னு ரிசா கிட்ட சொல்ல அவளை கட்டி போட்டிருக்காங்க. இப்ப ரிசாவும் ரிசாவோட அம்மாவும் ரீரிய எப்படியாவது எழுப்பலாம் அப்படின்னு பார்க்க எந்திரிச்சு ரீரி உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பேயும் அவளை அப்படியே அந்த இடத்துல தூக்க ஆரம்பிக்குது. அவளை சுயனுக்கு கொண்டு வர இவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, ஆனா முடியல. அந்த இடத்துல போன அந்த பேயின் டக்குன்னு கீழே இறங்கினதுக்கு அப்புறம் அந்த பேயின் டக்குன்னு சேரோட இழுத்துக்கிட்டே ஒரு ரூமுக்குள்ள போகுது. அந்த ரூமுமே இப்போ க்ளோஸ் ஆக இவங்களும் மெதுவா கிட்ட போய்கிட்டு இருக்காங்க. அப்ப மெதுவா அந்த ரூமும் ஓபன் ஆகுது. அடுத்த செகண்டே அந்த சேரும் பயங்கரமா வெளியில வந்து விட இவங்களும் எப்படி தப்பிச்சிடுறாங்க. அப்ப ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்துகிட்டு நம்ம உடனே இந்த தியேட்டருக்கு போயாகணும் அப்படி சொல்றாங்க. இவங்க எல்லாருமே வேகமா அந்த தியேட்டருக்கு போறாங்க. அங்க ரீரியும் பேய் பிடிச்ச மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. வேகமா ஹீரோனு கீழே இறங்க ரிசா அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸுமே கூப்பிடுறாங்க. அதையும் தாண்டி அவளும் கீழே இறங்கி போகும்போது அவளுக்கு அந்த பேயோட ஸ்மெல், அதாவது இறந்தவங்களோட ஸ்மெல் மறுபடியும் அவளுக்கு அடிக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்துல இவளும் அந்த பேயோட பேரை சொல்லி கூப்பிட்டு பாக்குறா. அந்த பேய் வெளியில வர மாதிரி தெரியல. மெதுவா ரீரி கிட்ட போக டக்குன்னு ரீரிய பொசஸ் பண்ணிருக்கிற அந்த பேயும் ரிசாவோட கழுத்தை நெரிச்சு அவளை டான்ஸ் ஆட விடு, அவ சாகர வரைக்கும் டான்ஸ் ஆடணும், அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது, நான் அனுபவிச்ச வழிய அவளை அனுபவிக்க விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோட கழுத்தை நெரிச்சு சொல்ல, அதுக்கு ஹீரோனோ உன் வழிய நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ பண்ண விடு அப்படின்னு சொல்ல, அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அது ஹீரோனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதே ஸ்டேஜ்ல டிமோஸ் மாதிரியே அந்த பொண்ணு கிட்ட ஒருத்தன் ப்ரொபோஸ் பண்ணிருக்கான், கல்யாணமும் பண்ணிருக்கான். ஆனா ப்ரொபோஸ் பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் கொடூரமா நடந்துகிட்டு இருக்கான். இவளை பயங்கரமா அடிச்சு துன்புறுத்தி இருந்திருக்கான். அதுல அவ உடம்பு ஃபுல்லா காயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்ப அவ கர்ப்பமா இருந்திருக்கா. இது எல்லாமே ஹீரோனுக்கே நடக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. கர்ப்பமா இருக்கா, கன்சீவா இருக்கா அப்படின்னு கூட கவனிக்காம அவளை போட்டு பயங்கரமா அடிச்சு வயித்துல உதைச்சு துடிக்க கொன்னு இருக்கான். அது எல்லாத்தையுமே ஹீரோனு ரியலாவே ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் ரிசாவோட ஃப்ரெண்ட்ஸும் அவளை எழுப்புறாங்க. இப்ப ரிசாவை எழுந்திருச்சதுக்கு அப்புறம் அவ அமானுஷ்யமான ஒரு உலகத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப நேரா எப்படியோ தேடி மறுபடியும் அந்த தியேட்டரை கண்டுபிடிக்கிறா. அப்பதான் ரிசாவோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த பேய்க்கு சொந்தமான ஏதோ ஒண்ணு ரீரி கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்பதான் ரீரி ஒரு தடவை தலைய கொண்ட போட்டு கொண்ட ஊசியை குத்திருப்பால, அத ஹீரோன் பாத்திருப்பா. அதுதான் அந்த பேயோட கொண்ட ஊசி அப்படின்னு நினைக்கிறா. அங்கே மயங்கி கீழே கிடக்கிற தன்னோட தங்கச்சியோட அந்த கொண்ட ஊசியை எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது அந்த பேய் ஹீரோன் அப்படி தூக்கி எரிஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த பேயும் அங்கே நடந்து வர பின்னாடி கீழே கிடந்த ரீரியோட உடம்பு அப்படியே அந்த இடத்துல பறக்க வைக்குது. மேல உயரத்துக்கு கொண்டு போகுது. என்னோட தங்கச்சியை விட்டுரு அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சினாலும் கேட்காம அவ சாக வேண்டியவதான், அவளுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ கை காலு உடம்பு அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே முறுக்கி கொல்ற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. அப்ப அந்த பேய் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு கீழே விழுகுது. என்னன்னு பார்த்தா ஹீரோட பிரின்ஸ் தான் அந்த பேயை பயங்கரமா பிடிச்சிருக்காங்க. இப்ப ஹீரோட கையில தான் அந்த கொண்ட ஊசி இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து இவளை கொல்லு அப்படின்னு சொல்ல, ஹீரோனோ வேகமா போயிட்டு அந்த பேயோட தலையிலேயே அந்த கொண்ட ஊசியை குத்த அது கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு கடைசியில அந்த பேயும் அப்படியே மறைஞ்சே போயிடுது. அந்த பேய் போனதுக்கு அப்புறம் இப்ப ரீரியும் கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்த ரீரிய இவ்வளவோ எழுப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அழுது கத்தி புலம்புறா. ஆனா ரீரி எந்திருக்க மாதிரி இல்ல. கடைசியா ஹீரோன் அழுதுகிட்டே இருக்கும்போது எப்படி ரீரியும் முழிச்சிடுறா. என்ன நடந்துச்சு அவளும் கேட்க, ஒண்ணும் இல்ல எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு ஹீரோன் சொல்ல, அப்பதான் அங்க ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் நிக்கிறாங்க. இவங்க தான் நான் சொன்ன என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்ல, இப்ப ரீரியுமே செத்து பிழைச்சிருக்கால, அதனால இப்ப ரீரியோட கண்ணுக்குமே அவங்க எல்லாருமே தெரியறாங்க. உங்களை பத்தி சின்ன வயசுல இருந்து அக்கா நிறைய சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்றான். சரி, இந்த உலகத்துக்குள்ள நம்ம ரொம்ப நேரம் இருக்க கூடாது,
உங்களை நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் கட்டி பிடிச்சி அந்த பாட்டை பாடுறாங்க. உடனே அவங்க ரியல் உலகத்துக்குள்ள வந்துடுறாங்க. அதே நேரத்துல டிமோஸும் வேகமா அங்கே வர்றான். ரீரியும் அவனும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுமே அங்க நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே சரியாகிறதுக்கு காரணமே அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹீரோயின் பாக்குறா. அப்படி கட் பண்ணி இப்ப ரீரிக்கும் டிமோஸுக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து ஹீரோயினும் அவளோட கடைசி சாப்டர் தன்னோட தங்கச்சிக்கு நடந்த அந்த அமானுஷமான சம்பவத்தை தன்னோட புக்லயும் அவ எழுத ஆரம்பிக்கிறா. அந்த புக்க அவ எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எழுதி முடிச்சிட்டியா அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸுமே கேக்குறாங்க. இப்ப நம்ம விளையாடலாமா அப்படின்னு கேட்க எல்லாருமே சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கட் பண்ணி இந்த டனூர் சீரிஸ் மொத்த பிரான்சைஸையுமே முடிக்கிறாங்க. ஓகே गाइस, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை गाइस.